இப்போ அப்பா செய்த பாவம்னு ஒன்று இருக்குமில்லங்க ஐயா, ஆமாம் ஐயா. நம்ம அறியாத வயசில் தெரியாதல அப்பா செய்த பாவம் ஒன்று இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே, ஆமாம் ஐயா. என்னங்க ஐயா? ஆமாம் ஐயா. சரி, அப்போ தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா ஒயில் எங்கே எழுதி வைக்கிறாருங்க? அப்போது மகனை விட்டுறாரு. அப்போ தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும்போது, அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்கே போகுங்க? வெரி குட். அப்போ அப்போது இந்த கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் போன பிறவியில் அந்த தாத்தாவுடைய பேரனை நீங்கள் பிறக்கிறதுக்கு கர்மா உங்களை செயல்பட வச்சுருக்குது. அதனால் நீங்கள் தாத்தாங்கிறீங்க. அதனால் அந்த கௌரவமை எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்கள் உருவாக்கிறீங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த ஊழ்வினை தோஷந்தான் ஏதோ ஒரு வழியில் உங்களை கர்மாவை செயல்படுத்துது. அதனால தான் இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு முடக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்காகுதோ அங்கே தான் உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பொக்கிஷமான ரகசியம். சரிங்க ஐயா. இப்போ இதில் வந்து நவகிரகங்கள் வந்து 9 இருக்கும்போது ஏன் சூரியனை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல கேள்விங்க ஐயா. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, 9 நவகிரகம் இருக்கும்போது சூரியனை மட்டும், அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பிறக்கும்போது அந்த வீடு மட்டும் முடக்காகுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்பா, அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவுடைய பனிக்கூடத்தில் கர்ப்பத்தில் வச்சு 10 மாதம் 300 நாள் சுமந்து நீங்கள் இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பாவத்தை இவங்க வந்து விதைச்சாங்களோ அந்த கர்மாவை வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் பிரசவமாகறீங்க. இதுதானே? அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த சூரியனுங்கிறது உயிர் கருவல்லவா, அப்பாவுடைய உயிரணுக்கள் வந்து அம்மாவுடைய கருவிக்குள்ளே போய் நாம் குழந்தை வடிவத்தில் இருந்து 300 நாள் பாவ உன்னித்த பதிவில் ஏட்டை எழுதி ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஏட்டை பெரட்டி நீ இப்படித்தான் விதி, இனிமேல் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி உங்கள் கர்மாவை நீங்கள் கர்மாவோடு தானே வெளியில் பிறக்கிறீங்க. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தானே இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவம்.